வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்டி காம்பனன்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன கலரில் இருந்தால் அது ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டர்ஸ்லேயே இன்னொரு நான் சொல்கிற கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்கும், டயோடு என்ன மாதிரி இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸ் எந்த டைப்பில் இருக்கும், எல்இடி அண்ட் இண்டக்டர்ஸ் இது எல்லாமே வந்து போன வீடியோவில் பார்த்தோம். எஸ்எம்டி காம்பனன்ட்ஸோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது எப்படி செக் பண்ணுறது, எந்த டிவைஸில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக செக் பண்ணலாம். ஒன்று மல்டிமீட்டர், இன்னொன்று வந்து எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மல்டிமீட்டரை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து அக்யூரேசியாக செக் பண்ண முடியாது, பட் எஸ்எம்டி டெஸ்டர் வச்சு அக்யூரேசியாக நம்மளால் செக் பண்ண முடியும். பட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகும். இது கொஞ்சம் காஸ்ட் கம்மி, இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸிங்கோ இல்லை லேப்டாப் சர்வீஸிங்கோ எந்த ஒரு சர்வீஸிங் எஸ்எம்டி காம்பனன்ட் செக் பண்ண போகிறீங்கனாலே கண்டிப்பாக வந்து எஸ்எம்டி டெஸ்டர் வந்து மஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வச்சு தான் கொஞ்சம் அக்யூரேட்டான வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது கரெக்டாக நான் எடுத்து போடுறதுக்கு இந்த எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஒரு போர்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 விதமான போர்டு வச்சுருக்கேன். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காம்பனன்ட்ஸ் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்லாம் வெளியவே தெரியுது. ஐசிஸ், இது பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே ஐசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில போர்டில் வந்து எனக்கு என்ன மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி பிளேட் எதுவுமே இல்லாமல் நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். பட் ஒரு சில போர்டில் இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேட் பேர் என்னென்னா ஹீட் சிங்க் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டை வந்து ஒரு சில பிளேட்டை வந்து நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், ஒரு சில பிளேட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்டில் இருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஒரு சில காம்பனன்ட்ஸ்லாம் செக் பண்ண முடியும். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த லைட்டாக இந்த பிளேட்டை வந்து லைட்டாக கார்னரில் அப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு இதுக்குள்ளே உள்ள பிளேட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நான் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி தான் இந்த பிளேட், இது பேர் ஹீட் சிங்க் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் சிங்க் பிளேட் வந்து எதுக்காண்டினா நம்மளோட டஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஹீட் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த பிளேட் வந்து எல்லா மதர் போர்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மதர் போர்ட்ஸ், ஓல்டு டைப் மதர் போர்ட்ஸை டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன். சிலபஸில் இப்போ நம்ம எஸ்எம்டி காம்பனன்ட்ஸில் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எஸ்எம்டி டெஸ்டரை வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மல்டிமீட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 200 Ω, ஏன்னா எனக்கு வந்து ரெசிஸ்டரோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இன்க்ரீஸ் பண்ணி 200 Ω, 2K, 20K இன்க்ரீஸ் பண்ணி தான் அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ரெசிஸ்டர் மேலே வைக்கிறேன். ஸோ பிளாக் கலரில் இருக்கிற ரெசிஸ்டர் மேலே சின்னோட நான் இப்போ வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 Ω என்னமோ சம்திங் காமிச்சிது, 0.9 சம்திங் என்னமோ காமிச்சிது. இப்போ வச்சு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக எனக்கு காமிக்கல. ஸோ இது வந்து ஒரு 909 Ω சம்திங் தான் இருக்கும். ஸோ இப்போ எஸ்எம்டி டெஸ்டர் வச்சு பார்க்கும்போது எனக்கு இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோ டிடெக்ஷன் ஸ்கேனிங் ப்ராசஸில் வந்துடும். இதில் நம்ம எந்த வித ஆப்ஷனும் சேஞ்ச் மல்டிமீட்டர் மாதிரி எந்த வித. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டயோட் சிம்பிள். ஸோ டயோடு நம்மளுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டயோட் சிம்பிளில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ், இந்த மாதிரி என் போட்டு எஃப் போட்டிருந்தாங்கன்னா ஃபேரட் கெப்பாசிட்டர்ஸோட செக் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கேனிங் ப்ராசஸில் வச்சிடுறேன். ஸ்கேனிங் ப்ராசஸில் வச்சுட்டு இப்போ என்னோடய மதர் போர்டில் நான் ஒரு ரெசிஸ்டரை நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுவே சொல்லிடுச்சு பாருங்களேன், 1K Ω அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ இது நான் இது எனக்கு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்னு ஆல்ரெடி நான் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கனால அந்த ரெசிஸ்டர் மேலே கரெக்டாக வச்சோன்னே என்னோடய வேல்யூ எனக்கு என்ன பண்ணிடுச்சு, காமிச்சிருச்சு, 1K Ω காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து கெப்பாசிட்டர். இப்போ எனக்கு ப்ரௌன் கலர்லாம் உள்ளதெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நடுவில் கோல்டன் ப்ரௌன் கலர், 2 இடத்துல சில்வர் கலர்னு. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் மேலே நான் இப்போ வைக்க போகிறேன். நான் கெப்பாசிட்டர்ஸ் மேலே வைக்கும்போது பாருங்கள் அதோட வேல்யூ பாருங்கள் 1.2 மைக்ரோ ஃபேரட். இந்த யூ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா அது மைக்ரோ ஃபேரட்னு சொல்லுவாங்க. இதே இது முன்னாடி என் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து நானோ ஃபேரட். 0.2 மைக்ரோ ஃபேரட். ஓகே ஃபைன். சிலபஸில் இப்போ நம்ம எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட், டிரான்சிஸ்டர் அண்ட் எல்இடியில் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸை செக் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செக் பண்ணுவோம்.